நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபத்திர பிஆ ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 968வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மயிலை குருஜி ஸ்ரீ சுந்தரராம சுவாமிகள் தந்தார். ரொம்ப ஃபேமஸான பேரவர், சாத்தியமான மனிதர், ரொம்ப சிரிச்ச மூஞ்சி. அவர் வந்து இந்த ராமகிருஷ்ணா மடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய இது ஆசிரமம் இருந்தது. அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவரை பார்த்தது கிடையாது, டு பி ஃப்ரேங்க்கு. என்னுடைய ட்ராஃபியில் சந்திரமொழின்னு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் வந்து கேட்க நேரில் இருக்கான். இப்போ அவன் மாமனார் அவள்லாம் வந்து ரொம்ப குருஜி சுந்தராம சாமியோட சிஷ்யாலாக இருந்தான் ஒரு காலத்தில். அப்புறம் வந்து தங்கால் மடம் இருக்கு. குருஜி சுந்தராம சாமிகளுடைய குருஜி யாருன்னா தங்கால் மருகுரு சாமிகள் வேலூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே அந்த மடத்துக்கும் போவாள். இப்போ நான் சொல்கிற ஆட்களும் அங்கே போயிட்டு வருவேன். இன்றைக்கி இதை பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, குருஜி சுந்தராம சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். நான் ஜவஹர்லால் இருக்கும்போது எய்தாத்தில் ஒரு முதலியார் ஃபேமிலி, தேவி அம்மான்னு பேர். அந்த அம்மா பேர் எனக்கு பேர் தெரியாது. அவள் பொண்ணு பேர் தேவி. அதனால் தேவி அம்மானு கூப்பிடுவா அவளை எல்லாருமே. அவள்லாம் வந்து குருஜி சுந்தராம சுவாமிகள்கிட்ட தான் போவாள். மேபி அவர் முதலியார் வகுப்போ தெரியாது எனக்கு. பட் மகான்களுக்கு வகுப்பு எது ஒன்றும் கிடையாது, ஜாதி பேதெல்லாம் கிடையாது அவளுக்கு. அவர் வந்து ஒரு பக்தி புஸ்தகம் நினைக்கிறேன், இப்போ நவம்பர் கரெக்ட்லி ஒரு 35 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்தது அவரை பற்றி. அவரே கொடுத்துருந்தார் அந்த மெசேஜை. என்னென்னா, ஒரு நாள் அம்பா வந்து கனவுல என்னை காஃபி கொடுன்னு கேட்குறாள் அவரை. அம்பாள் வந்து காஃபி கொடுன்னு குருஜிகிட்ட கேட்குறா. அவர் வந்து நம்ம நினச்சி சில பெய்தியார் கனவுலாம் வரும் நம்ம கூட, அது வந்து பிரமைன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் சுந்தராம சுவாமிகள் செஞ்ச அம்பாள் கேட்டால எனக்கு காஃபி வேணும், காஃபி கொடுன்னு. அவர் எங்கெங்கெல்லாம் கோவிலுக்கு போகிறாளோ, ஆசிரமம் போகிறாளோ, ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய தனக்காக எடுத்து வச்சுருப்பாராம். அது நல்லா எவசல் ஃப்ளாஸ்கில் காப்பி போட்டு தனியாக வச்சுருப்பாராம் இந்த அம்பாளுக்காக. அம்மா எடுத்து போவார். அப்புறமா ஷீஸ் ரிட்டர்னிங் ஹோம்னா அது யாருக்கா கொடுப்பார் போல, தெரியல எனக்கு. இந்த மாதிரி பல வருஷங்கள் எத்தனையோ கோவிலுக்கு போகிறார். அந்த மாதிரிலாம் போயிருக்கும்போது அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இங்கே ஒரு இடத்துல ஒரு கோவிலில் உட்காந்துட்டுருக்கார். அவரும் அந்த அம்பாள் சந்தியில் உட்காந்துருக்கார். அப்போ நல்ல பட்டுப்புடவை கட்டின்னு ஒரு சரக்கு மாமி வர, அது என்ன கூடையில் வச்சுட்டுருக்கு, என்ன ஃப்ளாஸ்க்கு, காப்பி வச்சுருக்கேன்னு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, அந்த ஃப்ளாஸ்கை அந்த காப்பி கொடுன்ற. இவர் வந்து அம்பாளுக்கு இடத்துல மறந்துட்டார். அப்படியே அது மாமி கேட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு டம்ளரில் ஊற்றி கொடுத்த மடம் குடிச்சிட்டா. கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் 2 டம்ளர் காப்பியும் குடிச்சிட்டா அவளை. பாடி திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா மாமி. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி வெளியில் வந்து பார்க்குற இந்த மாமி ஆரஞ்சு கலர் பட்டுப்புடவை, அதை ஒரு சிம்ம கலர் மாதிரி அருக்கு கலர் பாட்டோட ஜம்முன்னு வந்திருக்கா மாமி. இவர் கூட வந்தவாள்லாம் வந்து அது மாதிரி யாரும் வரவே இல்லையே. இல்லை வெளிமண்டபத்தில் பிரகாரத்தில் பாருங்கன்ற, அப்போ தான் குடிச்சிட்டு போகிறா, காப்பி குடிச்சிட்டு போகிறான்ற. எங்கே போய் இப்போ வந்து அம்பாள் சாட்சாத் அம்பாளை வந்து வாங்கி குடிச்சிக்கிறாள். கிட்டத்தட்ட 10 வருஷ காலத்துக்கு மேலே காப்பி போட்டு எடுத்து போயிருக்காரு. ஜஸ்ட் மேக்கின். நம்ம சில நேரத்தில் பைத்தியக்கார எண்ணங்கள் நம்ம நினச்சின்றோம். நான் கூட வழக்குகளை ராஜலட்சுமிகிட்ட சொல்லிக்கும்போது சொல்லியிருந்தேன் நான் இந்த அம்மாக்கிட்ட. மனசு தான் மாற்றிங்கி, நம்ம மனசு அறிவுறுத்துறது சில செயல்களை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அது இக்னோர் பண்ணும்போது வி ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம். ஸோ அந்த மனசில் இந்த ஸ்புரிக்கும் போது அதை நோட் பண்ணி செய்யணும். அது குருஜி சுந்தராம சுவாமிகள் பல வருஷங்கள் காப்பி போட்டு எடுத்து போய் கடைசியில் காஞ்சிபுரம் சைடில் இது ஒரு கோவிலில், பழைய கோவிலில் அம்பாள் வாங்கி குடிச்சிட்டா காப்பியை. இது சத்தியமாக நடந்தது. திஸ் இன்சிடென்ஸ் ஹஸ் பீன் கோட்டட் இந்த பக்தி புக்கிலேயே வந்தது. நான் படித்தேன் இதை, அதனால தான் ஷேர் பண்ணுறாங்க. குருஜி சுந்தராம சுவாமிகள் சொல்லும்போது பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பல இதுக்கிட்ட காட்பாடி அந்த வேலூர் சைடில் தான் பாம்பு கடிச்சு செத்து போட்டான்ட்டு ஒரு லேடியை அதை படைக்க வச்சுருக்காரு. அவர் அந்த லேடியை படைக்க வச்சுருக்காரு ஒன்று.
3000 கோவிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். நாட் 1 or 2, more than 3000 temples he collected fund and arranged for கும்பாபிஷேகம். அதனால் கும்பாபிஷேக சக்கரவர்த்தினே பேர் அவருக்கு. பல கோவில்களை புனரமைச்சு பண்ணணும், சாதாரணமாக இல்லை, சும்மா பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, புனரமைச்சு அதை சரி பண்ணி அங்கே கரெக்டிவ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. கும்பாபிஷேக சக்கரவர்த்தினே பேர் வாங்கியிருக்கார் குருஜி சுந்தராம சுவாமிகள். அடுத்ததாக அந்த காலத்தில் நான்லாம் வேலூர் எஸ்கேஷன் போயிருக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இங்கே மை அம்மூரில் 4th ஸ்டாண்டர்ட் படித்தேன், 1 வருஷம் மட்டும் தான் படித்தாங்க. அப்போ எங்களெல்லாம் பஸ்ஸில் ஸ்கூல் டூர் ஐஷம் போகிறேன்னு சொல்லிட்டு வேலூரில் ஐஷம் போனான். அப்போ இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் சாமியே இருக்காது, அம்பாள் இருக்காது, டெம்பிள் வித்தவுட் காட் அப்படிலாம் சொல்லுவாள். சத்வாச்சேரின்னு இருக்குது வேலூர் அவுட்ஸ்கர்ட்ஸில். அந்த இடத்துல லிங்கம் இருந்து அவருடைய தியானத்தில் கண்டுபிடிச்சவர். அந்த லிங்கம் தான் ஜலகண்டேஸ்வரர் முஸ்லீம் பீரியடுக்கு இவர் போட்டான். இங்கே இந்த லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி டெம்பிள் இஸ் அண்டர் ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட்டு. அந்த கோட்டை முழுக்க கவர்மெண்ட் கீழே இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்குது, ஆஃபீஸஸ்லாம் நிறையா உள்ள. அதில் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணார் அவர். ரொம்ப எதிர்ப்புகளாக இல்லாத நேரத்தில் ஏழை மாளிகை கொண்டு வந்து அந்த ஜலகண்டேஸ்வரரை சத்துவாச்சாரியெல்லாம் கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டார். இங்கே வேலூர் கோட்டை கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே அந்த அம்பாளையே பிரதிஷ்டை பண்ணிட்டாருங்க. பிரதிஷ்டை ஆன பிறகு யாரும் எடுத்து விட மாட்டான். ஸோ தட் இஸ் ஹவு ஜலகண்டேஸ்வரர் ரீச் டு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்ன மாதிரி அந்த யதாஸ்தானத்தை கொண்டு வந்து குருஜி சுந்தராம சுவாமிகள் பெரிய பெரிய ஆட்கள் சங்கராச்சாரியெல்லாம் கூட ட்ரை பண்ணாமல் நடக்கலை. அதெல்லாம் குருஜி சுந்தராம சுவாமிகள் தான் வந்து அதை நிறைவேற்றினார். அதாவது நம்ம பேசிடலாம் ஒரு காரியத்தை, அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப கெட்டிக்காரவர், கைராசியான மனிதர், பல பேரோட ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணியிருக்காரு. பல பேர் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரிலாம் மயிலே குருஜினே பேர் எடுத்தவர். அவருக்கு நிறைய சிஷ்யாலாம் இருந்திருக்கா. அவளோட பொண்ணு தான் நினைக்கிறேன், ஷீஸ் அ போஸ்ட் கிராஜுவேட். அப்பாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா அவள் நிறைய. அதாவது ஒருத்தர் ஆற்றுல பெரியவா அது மாதிரி பண்ணும்போது அவளுக்கு அசிஸ்ட் பண்ணணும். ஆற்று பசங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சிஷியர்களாக இருக்கணும். இப்போ என்னோட 2 எனக்கு யாருமே கிடையாது. ஆமாம், அன்றைக்கி கூட வல்லக்கல் ராஜலட்சுமி சொன்னான், எப்படி மாமா நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் யாருமே இல்லைன்ட்டு அவ்வளோ சாமி வச்சுட்டு சாமியெல்லாம் உங்களை பார்த்துக்கிறதுன்ட்டாவோ. ஸோ அது சாமி தான் பார்த்துட்டுருக்கேன், இப்படி தான் நடத்துக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தங்கால் மடத்தில் போய் அவர் வந்து இதெல்லாம் படிக்க அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் டு யூ. இப்போ தான் குருஜி சுந்தராம சுவாமிகள், மயிலை குருஜி சுந்தராம சுவாமிகள் ரொம்ப காருண்ய வடிவாக இருப்பார். அவர் கேஷ் கிரெடிட் பார்த்தெல்லாம் செய்ய மாட்டார். அவர் யார் அப்ரோச் பண்ணாரா பல பேருக்கு நன்மை நடந்திருக்கு, பல பேர் வாழ்க்கையை தூக்கி விட்டுருக்கார். அவர் அவருடைய இன்னொரு தோற்றம், ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கார், தங்கால் மடத்தில் உட்காந்து எடுத்த போட்டார். இவருடைய குருநாதர் தான் வந்து தங்கால் மௌனகுரு சுவாமிகள். நல்ல குரு பரம்பரால் வந்திருக்கார் இவர். இவெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து they will not allow others to become சிஷ்யாஸ். சரி, நிறைய சோதனைகள்லாம் உட்படுத்தி தான் வந்து அவளை கொண்டு வருவாள். குருஜி சுந்தராம சுவாமிகள் இதை பார்த்தா மயிலாப்பூர் சென்னையில் இருக்கிற நிறைய பல பேருக்கு அவள் அனுகிரகம் கிடச்சிருக்கு. அவள் சிஷ்யர்கள்லாம் வந்து தே பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸு. பிராமணாலாம் நிறைய பேர் இருந்திருக்கா, முதலியார்கள் நிறைய பேர் இருந்திருக்கா. அவர் வந்து எல்லாமே இந்த பக்திபூர்வமாக பண்ணியிருக்கார். பல கோலவழி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்றதுக்கு அவர் தான் மெயின் காரணம். அதை வந்து சரி பண்ணார், பேரெல்லாம் பண்ணி புனருத்தாரம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார் அவர் கோலவழி அம்மனுக்கு. ஸோ அது மாதிரி பல ஒரு இடத்துல அது மாதிரி மகான் இருந்தால் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். இந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் வந்து குவைட் அன்பிலீவபிள். அதனால பெரிய இஷ்யூலாம் ஆச்சுது. எதை பற்றியும் கவலைப்படல,
இஸ் ப்ரிப்பேர்ட் டு கோ ஃபார் ஜெயில் ஆல்சோ அந்த மாதிரி இருந்தார். பட் யாரும் ஒன்றும் கை வைக்கல அவர் மேலே. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து அவருடைய செயல்களை பாராட்டித்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியல. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கேட்டமே இப்போ பார்த்தா ஜெயலலிகண்டேஸ்வரர் கோவில் பாருங்கள், இந்த அகண்ட தீபம் ஏற்றி வச்சிருக்கா, இது பண்ணியிருக்கா, அது பண்ணியிருக்கா, ஜெயின் கோவில் இருக்குது. அழகான பிரதோஷ பூஜையெல்லாம் நடக்கிறது. அம்பாளுக்கான அலங்காரங்கள்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தா 2 அம்பாள் சன்னிதி அம்பாள் இருக்காது, சிவன் சன்னிதி சிவன் இருக்காது, வெறும் ரூம் தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அவ்வளோ பெரிய ராஜகோபுரத்தோடு இருக்கிற அந்த கோவிலில் கொண்டு ஒரிஜினல் சாமியை கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு வச்சார் அவர். அது வந்து செயற்கைரிய செயல் சொல்லலாம் அதை. ஸோ குருஜி சுந்தராம சாமிகள் சொல்லும்போது இந்த காஃபி மேட்டர் கட்டாயம் சொல்லணுன்றதுக்காக எனக்கு ஆசைப்பட்டேன் நான். யார் இப்போ இது மாதிரி ஆமாம் என்ன பைத்தியார் கனவு அப்படின்னுவா. அந்த கனவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 10-15 வருஷ காலம் வந்து காப்பி போட்டு எடுத்து போயிருந்தார் அவர். எடுத்து போய் அம்பாலும் அவர்கிட்ட காப்பியை வாங்கி குடிச்சிட்டார். இதை வந்து நான் கேட்குறவளுக்கு சிரிப்பாக இருக்கும். நம்புறவா நம்பட்டோம், நம்ம அதுவா நம்ம இருக்கட்டும். இது நான் நம்புகிறேன். அது நான் வந்து அவர் பெரிய தெய்வ சக்தியுடைய மனிதர். அவர் மூலமாக அம்பாள் வந்து அதை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. எனக்கு காப்பி வேணுமே, காப்பி கொடு கேட்டு இவரை டெஸ்ட் பண்ணி பல வருஷங்கள் கடைசியாக காப்பியை வாங்கி குடித்தேன். மெயினாக அது 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 ஜலகண்டேஸ்வரர் கோவில் முக்கியமான ஒரு நிகழ்வு அவர் லைஃப்பில். ஸோ அது வந்து தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட சமாச்சாரம். அது பல கோவில்களுக்கு எங்கெங்கே கோவிலுக்கு எந்திரம் இல்லையோ இது இல்லையோ அதெல்லாம் மாற்றி அமைச்சார் அவர். பிகாஸ் அவள் ஆகம விற்பனரும் படிச்சிருக்கார். ஒன்றும் தெரியாமல் பேசிக் நாலேஜெல்லாம் இல்லாமல் இல்லை. நல்ல திக்குதரிசி உள்ள மகானவர். அதை ஒத்துண்டு தான் ஆகணும். ஸோ அப்பேற்பட்ட மகான் சென்னையிலே வளர்ந்திருக்கார். பல குடும்பங்களுக்கு அவர் குருவாக இருந்திருக்கார். அவரை பற்றி இன்றைக்கி சொல்கிறதுல எனக்கு பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குறது. இந்த காப்பி சமாச்சாரம் தான் நினச்சா சிரிப்பாகவும் வரும், அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கும். கூஸ் பம்ப் வந்துடும். இதை சொல்லி இன்றைக்கி குருஜி சுந்தராம சுவாமியோட அந்த மகானை பார்த்து அவரை பற்றி பார்த்துருக்கோம். அந்த பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.